கடைக்கு இந்த சாரிய இவளங்கிய மலிவு விற்பனைண்டு போய் மாதம் 5 பத்து சாரி வேண்டி கொண்டு பெருவாள் குப்பையை குவிக்கிற மாதிரி இது இந்த சாரி. என்ன கேர்ள்ஃப்ரெண்ட் பேசாம இருக்கிறீங்க? இது வந்த அக்கா வேண்டி தந்த சாரி இல்லையா? என்ன உங்களோட அக்கா வேண்டி தந்த சாரியோ? உங்களோட அக்கா அப்பா வேண்டி தந்த சாரி எனக்கு ஒற்று சாரி வேண்டி தந்திருப்பா. இன்றைக்கு இந்த சாரி பிரச்சனை வச்சு இது ஒரு பிரச்சனை கிளம்ப போகுது மட்டும் விளங்கு. பின்ன உங்கண்ட அப்பா வேண்டி தந்த சாரி என்ன பார்த்து கண்டுபிடிச்சேன். எங்கண்ட அப்பா இருக்கிற கஷ்டத்துக்கு நடுவில் அப்பா வேண்டி தருவேன். கட்டினீங்க வலிக்கானது என்னடி இந்த சாரிய பார்க்க சரியான மெலிவான சாரி மாதிரி கிடக்குது. எந்த கடையில் போய் வேண்டி நீ 500 ரூபாய்க்கு காசு கொடுத்து வேண்டி கொண்டு வந்திருக்கிறா போல இருக்கேன்னு உனக்கு வந்து திரும்ப சொல்கிறேன். நான் எடுக்கிற பொருளை வந்து காசு போனாலும் பரவாயில்ல வடிவாடுந்து 500 ரூபாய்க்கு மலிவா வித்தவன வேண்டி கொண்டு வந்திருக்கிறேன். அப்ப இந்த சாரின்ற பெருமதி 500 ரூபான்னு சொல்றீங்க. அப்ப 500 ரூபாய் சாரியத்தான் எனக்கு வேண்டி தந்துருந்தீங்களே. இப்ப பிடிச்சாச்சு உங்களுக்கு கொடவை பிடிச்சாச்சு. இதைத்தான் தவளை தன் வாயாலேயே கெடுமென்று சொல்லுவாங்களோ. வாயை கொடுத்து மாட்டுப்பட்டுட்டனே. என்னத்தை சொல்லி இப்ப சமாளிப்போம். அன்றைக்கு என்ற பிறந்த நாளுக்கு 5000 ரூபாய் சாரி பெரிய புளி கொண்டு வந்தீங்க. இப்ப மாட்டுப்பட்டுட்டீங்க. கிட்டக்கு உங்களுக்கு கட்சி அது வந்துங்க. அது நான் சும்மா ஜோக் அடிச்சேன். உண்மையா வந்துங்க 5000 ரூபாய் சாரி தான். நீ நம்பலையே நான் சொல்றது. உங்கள டவுட் பட்டுதான் இந்த சாரின்ற கடைக்கு போன் அடிச்சு கேட்டு நான் என்ன விலை இந்த சாரி போகுதுண்டு. இந்த விலை இந்த சாரி இந்த விலை தெரியுமோ? 455 ரூபா 50 பைசா. என்னதான் நடக்கட்டுமே. ஏமாத்துறீங்களா? அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம்னு தான் இந்த சாரியை கொண்டு வந்தேன். இப்ப எனக்கு விளங்கிட்டது இல்ல. நீங்க எனக்கு செய்த துரோகத்துக்கு நான் தர்ற தண்டனையை நீங்க அனுபவிக்கத்தான் வேணும். வருஷம் முழுக்க அனுபவிச்சு கொண்டுதான் இருக்கிறேன். ஒன்றும் இல்ல. இந்த சாரிய கொண்டு போய் அந்த கடையில கொடுத்துட்டு எனக்கு 10,000 ரூபாய் சாரி பண்ணி கொண்டு வாருங்கள். அல்லாட்ட வீட்டை வர வேண்டாம். அப்படியே போகும். பரமஜீவன் காலத்தில் இருந்து பாம்பு சொன்னது கருடா சௌக்கியமா.